குறிப்பா நாம் தமிழர் தேர்தல் அறிக்கையில முதல்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் வந்து தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழகத்துக்கு வந்து 5 தலைநகரங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 5 தலைநகரங்கள் கொண்டு வர்றதுங்கிறது எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்? நிர்வாக ரீதியா பயனுள்ளதாக இருக்குமா? கண்டிப்பா இது பயனுள்ளதாக இருக்குன்றதுல சந்தேகம் கிடையாது. ஆனா இதுல அந்த 5 தலைநகரங்கள்ன்றதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, நிர்வாக தலைநகரம் எது அப்படின்றது. அங்கதான் ஒரு 90 விழுக்காடு செயல்பாடுகள் அங்கதான் நடக்க போகுது. அரசினுடைய செயல்பாடுகள். அதாவது நிர்வாக தலைநகரமா இப்ப திருச்சிக்கு கொண்டு போகலாம் அப்படின்றாரு. இது ஏற்கனவே எம்ஜிஆர் காலத்துல அது பேசப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய நடுவுல மோர் ஆர் லெஸ் ஜியோகிராபிக்கல் சென்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திருச்சி அதை ஒட்டிய பகுதி வரும். அது சரியானதாக தான் இருக்கும் நிர்வாகத்தை பொறுத்த மட்டும் இல்ல. ஆனா அதை மாற்றுவதற்காக கூடிய செலவுகள் இருக்கு. ஒரு தலைநகரத்தை மாற்றோம் அப்படின்னா அந்த செக்ரட்டேரியட் முழுமையாக இங்க மாறணும். நிர்வாகம் முழுக்க இங்க மாறணும். அப்படி மாறணும் அப்படின்னா அதுக்கேற்றது மாதிரியான செலவு பெருஞ்செலவா இருக்கும். அதாவது சில லட்சம் கோடிகள் செலவாகும் அதுக்கு. அது எந்த நாட்டுல கடன் வாங்கி இதை செய்வாரு அப்படின்றது தெரியல. ஏன்னா அதுதான் மெயினான ஒர்க்கா இருக்கும். மற்ற தலைநகரங்கள் எல்லாம் சும்மா அனௌன்ஸ் பண்றதுதான். அனௌன்ஸ் பண்ணிட்டு சில கட்டிடங்கள், சில அலுவலகங்கள் அப்படி இருக்கும். மற்றபடி நிர்வாகம்ன்றதுதான் முக்கியமானது. இப்போ தொழில்நுட்ப தலைநகரம் அப்படின்னா ஓகே, தொழில்நுட்ப ஆக்டிவிட்டிஸ் அங்க நடக்குது, ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. அதை கோஆர்டினேட் பண்றதுக்கு, நிர்வாகம் பண்றதுக்கு, அதற்கு ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்டடங்கள், ஒரு சில நிறுவனங்கள் இருக்கலாம். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அங்க இருக்கலாம். அவ்வளவுதான். அது மாதிரி இப்போ தத்துவத்துக்கெல்லாம் ஒரு தமிழ் இதுக்கு ஒரு கன்னியாகுமரியில ஒரு தலைநகரம். அங்க வந்து என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்? கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் கூட மதுரையில நடக்கும். அங்க தத்துவார்த்தமா எங்க நடக்கும்? அந்த காலத்துல சங்கரருடைய காலத்துல, சங்கரர் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஆடியன்ஸுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பக்தி இயக்க காலம். அந்த காலத்துல எல்லாம் காஞ்சிபுரம் ஒரு தத்துவார்த்த தலைநகரமாக இருந்திருக்கு. இந்திய அளவிலேயே காஞ்சிபுரம் ஒரு முக்கியமான தத்துவத்திற்கு பேர் போன ஒரு இடமாக இருந்திருக்கு. அதனால இந்த தத்துவத்திற்கு ஒரு தலைநகரம் அப்படின்னு நம்ம இங்க இப்போ கன்னியாகுமரியில சொல்றோம் அப்படின்னா அங்க எப்படி ஆக்டிவிட்டிஸ் நடக்கும் அப்படின்றது, அது சில ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். அதை நெறிப்படுத்துறதுக்கு, அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு சில அரசு அலுவலகங்கள் அங்க இருக்கும். அவ்வளவுதான். கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் மதுரையில இருந்து இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கு இந்த உலக தமிழ் இது ஏன்னா அங்கேயே சங்க தமிழ் என்னடா ஒரு சில ஏற்கனவே அரசு சாராத அமைப்புகள் அங்கிருந்து நிறைய செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. சங்கம் வளர்த்த மதுரை இல்லையா, அந்த மாதிரி சங்கங்கள் முச்சங்கமும் அங்கதான் இருந்துச்சு அப்படின்னா கதைகள் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதனால மதுரையில இருந்து அந்த காலத்துல இருந்து அந்த ஆக்டிவிட்டிஸ், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக தொடர்ந்து நடக்க போகுது. இந்த அரசாங்கம் என்ன இப்போ திமுக அரசாங்கம் ஜல்லிக்கட்டுக்கு அந்த அலங்காநல்லூர்ல ஒரு இந்த ஏற்பாடு பண்ணது மாதிரி, அப்புறம் கீழடியில அந்த இதுக்கு ஒரு ஒரு கண்காட்சியை ஏற்பாடு பண்ணது மாதிரி, அப்படி சில ஆக்டிவிட்டிஸ் நடக்கலாம். மற்றபடி நிர்வாகம் தான் முக்கியம். அந்த நிர்வாக தலைநகரமா திருச்சிக்கு மாற்றுவது அப்படின்றது நிறைய பொருட்செலவை ஏற்படுத்தக்கூடியது. அதற்கு தயாராக இருந்தால் ஆனா அந்த ஐடியா நல்ல ஐடியா தான். இந்த 5 தலைநகரங்கள்ல கொண்டு வராங்க அப்படிங்கிறது மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாது. இப்ப சென்னையில இருக்குங்கிறப்போ ஏதாச்சும் ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் பாக்குறோம்னா ஒரே வேலையை வந்து முடிச்சுட்டு போகணும்னு நினைப்பாங்க. இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு அலைச்சலையும் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தும் தானே? இல்லைங்க, நீங்க நினைக்கிறது மாதிரி அப்படி தலைநகரங்கள் கிடையாது. நீங்க அதை வாசித்து பாருங்க. அவருடைய அறிக்கையில மேனிஃபெஸ்டோல கொடுத்திருக்கிறது தலைநகரம் அப்படின்னா இந்த நிர்வாக தலைநகரம் இருக்குது இல்லையா, நிர்வாகத்திற்கு அட்மினிஸ்ட்ரேஷன், அதுதான் தலைநகரம். மற்றதெல்லாம் பேரளவுல ஒரு சில அந்தந்த ஆக்டிவிட்டிஸ் நடத்துறதுக்கு கோஆர்டினேட் பண்றதுக்கான இடங்கள் பேரளவுல தான் இருக்கு. அங்க அரசினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும்னா அங்க நடக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ
ஒருங்கிணைக்கக்கூடிய அளவுல தான் இருக்கும். அல்லது அது தொடர்பான செயல்பாடுகளை நடத்துறதுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்கான ஒரு அலுவலகமாக இருக்கும், ஒரு மையமாக அங்க அரசு இருக்கும். மக்கள் அங்கெல்லாம் போய்கிட்டு இருக்க தேவையில்லை. அன்றாட நடைமுறைக்கு இதுக்கெல்லாம் போறது எங்கன்னா தலைமைச் செயலகம். தலைமைச் செயலகம் எங்க இருக்கும் அப்படின்னா, இவர் புதிதாக திருச்சிக்கு மாற்ற போறாரு அப்படின்னா அங்க திருச்சியில இருக்கும். அப்ப மக்கள் எல்லாருமே திருச்சிக்கு தான் போறது மாதிரி இருக்கும். மத்த இடங்களுக்கு போறது ஜாலியா போறதுயா. ஒரு படம் பார்க்கறதுக்கு நீங்க ஒரு தியேட்டருக்கு போறது மாதிரி கலாச்சாரம் சம்பந்தப்பட்டு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மதுரைக்கு போறீங்க. மதுரை தலைநகரமா இருக்கிறதுனால எல்லாமே அங்கதான் நடக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. மதுரையே அது வந்து ஒரு ஹப். அது மாதிரி தத்துவார்த்தமான விஷயங்கள், தமிழ் ஆய்வுகள் இதெல்லாம் நடக்கிறது கன்னியாகுமரியில மட்டும் கிடையாது. கன்னியாகுமரி ஒரு மையம். அதனால மக்களுக்கு இதுல குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. குழப்பம் வர்றது மாதிரி எதுவுமே இல்லையே. இங்க நிர்வாகத்துல தானே ஃபுல்லாவே நடக்கும் எல்லாமே. இது வந்து அடிப்படை மாற்றம், அரசியலமைப்பு மாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுல வந்து பெண்களுக்கு தனி தொகுதி, நீதிமன்றம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமானதா? அதாவது இந்த இதுல நமக்கு ஒரு தெளிவு வேணும்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த மேனிஃபெஸ்டோ தயார் பண்ணவங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். அதாவது தமிழ்நாடுன்றது தனித்த நாடு கிடையாது. தனி ஈழம் மாதிரி பிரபாகரன் தலைமையில நடந்துச்சு பாத்தீங்களா, அவருக்கு தனி ஈழம். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு தனி நாடு கிடையாது. பின்லாந்து, ஹாலந்து அது இதெல்லாம் பேர் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு தனி நாடு கிடையாது. இது ஒரு மாநிலம். இது இந்தியான்ற நாட்டுல ஒரு மாநிலமாக இருக்கு. இந்தியா தான் நாடு. இந்த மாநிலத்துக்கு, தமிழ்நாடுன்ற மாநிலத்துக்கு சில உரிமைகள் இருக்குது, சில கடமைகள் இருக்குது, சில எல்லைகள் வந்து தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்குது. இது தனி நாடு போல செயல்பட முடியாது அப்படின்றது ரூல்ட் அவுட். இட்ஸ் நாட் அ கண்ட்ரி, இண்டிபெண்டன்ட் நேஷன் இல்ல. அதனால இந்த தெளிவு இருந்துச்சுன்னா பல விஷயங்கள் இந்த நிர்வாகம் சம்பந்தமாக சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, அந்த அமைப்பு மாற்றம் தொடர்பாக சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே அடிபட்டு போயிடும். அதெல்லாம் நடைமுறைக்கான சாத்தியங்கள் இல்லை. அதிகபட்சமா போனா இந்த அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கு மொபிலைஸ் பண்ணலாம், மற்ற மாநிலங்கள்ல சேர்த்து, அல்லது ஒத்த சிந்தனை உள்ள மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு பிரஷர் கொடுக்கலாம், மத்திய அரசுக்கு கொடுத்து நாடாளுமன்றத்துல சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும், புதிய சட்டங்களை இயற்றணும். இது மாநிலத்துல ஒரு சட்டத்தை இயற்றோம் அப்படின்னா அந்த சட்டத்தை சூப்பர் சீட் பண்றதுக்கான அதிகாரம் மத்திய அரசு இயற்றக்கூடிய சட்டத்துக்கு இருக்கு. இதை வந்து இல்லாம ஆக்கிட முடியும் இன்னொரு சட்டம் மத்திய அரசு இயற்றி. ஏன்னா இந்த இதை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா தேர்தல் முறை சம்பந்தப்பட்டோ இல்ல ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்டோ மத்திய மாநில அரசு அந்த உறவுகள் சம்பந்தப்பட்டோ இதுல இந்த டாக்குமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயமுமே இது நாடாளுமன்றத்துல அரசியல் சாசனத்தை திருத்தியோ அல்லது அரசியல் சாசனத்தை கைவிட்டுட்டு புதிய அரசியல் சாசனத்தை இயற்றியோ செய்ய வேண்டிய விஷயங்கள். அந்த புதிய சாசனம் கூட இயற்றலாம். ஏன்னா இப்போ உலக நாடுகளினுடைய அந்த அரசியல் சாசனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெரிய நாடுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மிக அதிகமான முறை மாற்றப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் எது அப்படின்னா நம்ம இந்தியாவினுடையது. அவ்வளவு மாற்றப்பட்டிருக்கு. ஒரு விதத்துல சொல்ல போனா உடம்பு பூரா காயம், தழும்பு, அப்படித்தான் இருக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன். அவ்வளவு மாற்றங்கள். இப்போ பிஜேபி அரசு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனை முற்றிலுமாக கையை கழுவி விட்டுட்டு புதுசா ஒரு அரசியல் சாசனத்தை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. RSS அதை முன்வைக்குது. அப்படி ஒரு முயற்சி வருது அப்படின்னா சீமானும் அதுல கைகோர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அரசியல் சாசனத்தை மாற்றுவது, புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வர்றது. அப்படி கொண்டு வரும்போது சீமான் சொல்லக்கூடிய பல விஷயங்களை அதுல உள்ள அடக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் புஷ் பண்ணலாம். மற்றபடி இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அரசியல் சாசனத்தோடு தொடர்புடைய விஷயங்கள் எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத விதத்துலதான் இருக்கு இன்றைக்கு. பெண்களுக்கான தனி தொகுதியில எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்,
சட்டமன்றம் நாடாளுமன்றத்துல வந்து பெண்களுக்கு தனி தொகுதி கொடுக்கன்னு சொல்றாரு. ஏன் பொது தொகுதியிலே வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கலாம்ல, தனி தொகுதின்னு ஏன் கொடுக்கணும்? இல்ல, பெண்களுக்கு பொது தொகுதியில சம உரிமை கொடுக்கறதுன்னா புரியலையே எப்படி? இல்ல இப்ப ஆண்களுக்கு தானே வேட்பாளர்கள் வந்து ஆண்கள் தான் அதிகமா நிறுத்தப்படுறாங்க, பெண்கள் வந்து குறைந்த அளவுல தான் நிறுத்தப்படுறாங்க எல்லா கட்சியிலுமே, நாம் தமிழரை தவிர. அதே அந்த அந்த சட்டத்தை கொண்டு வரலாம்ல. அது எப்படி நீங்க சட்டத்தை, அதுதான் சொல்றேன், அந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு சீமானுக்கு அதிகாரம் கிடையாது. இல்ல அவர் சொன்னதுனால சொல்றேன் நானு, அது தனி தொகுதின்னு சொல்லாம இந்த மாதிரி பொது தொகுதின்னு சொல்லியிருக்கலாம்ல. அதான், அதாவது நீங்க எப்ப வேணாலும் சொல்லுங்க, இந்த தொகுதின்னு போயிட்டீங்க, எம்எல்ஏ எம்பி தொகுதியை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா அது இந்த மாநில அரசினுடைய கையில கிடையாது. அதை பற்றி பேசி புண்ணியம் கிடையாது. நீங்க வந்து அழுத்தம் கொடுக்கலாம் மத்திய அரசுக்கு. நீங்க ஒத்த சிந்தனை உள்ள மாநிலங்கள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நாடாளுமன்றத்துல இது சட்ட சீர்திருத்தத்தை கொண்டு வரலாம். அதுக்குமே அதெல்லாம் பெரிய ப்ராசஸ், அதெல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா சீமான் முன்வைக்கக்கூடிய கருத்தை, அந்த சித்தாந்தத்தை அதோடு ஒத்துப்போகக்கூடியதா மாநிலங்கள் எல்லாமே இருக்காது. அந்த விளிம்பு நிலை மாநிலங்கள் இருக்கும். அதாவது பாஜக அல்லாத கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கும். ஆனா பல்க் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள் இருக்கு இல்லையா, முக்கியமா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், அது எதுவுமே ஒத்து வராது. அப்படின்னு சொல்லும்போது நீங்க எந்த முயற்சியை எடுத்தீங்கன்னாலும் நாடாளுமன்றத்துல அது தோற்கடிக்கப்பட்டுரும். இது எதுவுமே நடக்காது. இல்ல, நான் வந்து அதனால ஒரு கையேலாகாத நிலையில நான் அப்படி பேசல. மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த பிரஷர் கொடுக்கலாம். அடுத்து சிந்தனை அளவுல மாற்றங்களும் வரணும். இப்ப இந்த பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லயுமே கூட அந்த பிராந்தியத்தினுடைய உரிமையை பற்றி பேசக்கூடிய அந்த குரல் அதிகமாக ஒலிக்க ஆரம்பிக்குது. இப்ப அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரும்போது ஒரு காலகட்டத்துல இதெல்லாமே நடக்கலாம். ஆனா இப்போதைக்கு அது இல்ல. இல்ல அதான் மாநிலத்தில் தன்னாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதோட உண்மையான அர்த்தம் என்ன? அதை பத்தி தான் எல்லாருமே பல வருஷங்களா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த அண்ணாதுரை காலத்துல இருந்து இந்த விஷயத்த பேசி சலிச்சு போயிடுச்சு. மாநிலத்துல ஒரு ஆட்சி இருக்கு, மத்தியில ஒரு ஆட்சி இருக்கு. மத்தியில நடக்கிறது தான் ஆட்சி, மாநிலத்தில் நடக்கிறது சுயாட்சி எல்லாம் கிடையாது. அது மத்திய அரசிற்கு கீழ்ப்பட்ட ஆட்சி. அப்படித்தான் நடைமுறை. அதுதான் இந்திய அரசியல் சாசனமே அப்படித்தான் இருக்கு. அது இட் பிரிவிலேஜஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய அரசை அதுக்கு அதை சப்போர்ட் பண்ணக்கூடியதாகத்தான் இந்திய அரசியல் சாசனமே இருக்கு. மாநில அரசுகளுக்கு லிமிட்டடான சில உரிமைகள் மட்டும்தான் இருக்கு. இதுக்குள்ள நம்ம ஃபங்க்ஷன் பண்றோம் அப்படின்னா அதை ஏத்துக்கிட்டு அதுக்குள்ளதான் நடக்கணும். அல்லது நீங்க வந்து மாத்தணும், கான்ஸ்டிடியூஷனை மாத்தணும். அதே மாதிரி தான் அந்த சொன்னதுல அந்த பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை பத்தி சொல்றாரு. நேரடியாகவே நாட்டினுடைய பிரசிடென்ட்டை மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறத பத்தி எல்லாம் பேசுறாரு இல்லையா. அது எல்லாமே இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடியது மாதிரி, இப்ப சில வெளிநாடுகள்ல இருக்கிறது மாதிரி பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அது நம்ம நாட்டுக்கு வரணும் அப்படின்னா அப்ப பிரதமருடைய ரோல் என்னவாக இருக்கும்? அப்படியே உல்டாவாயிடும். இப்ப பிரதமருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் எல்லாமே பிரசிடென்ட்டுக்கு போகும். பிரசிடென்ட் வந்து இந்த சட்டம் இயற்றக்கூடிய அந்த லெஜிஸ்லேச்சர் இருக்கு இல்லையா, மக்கள் பிரதிநிதிகளுடைய அவை, அந்த அவைக்கு கட்டுப்பட்டவரா இருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் மக்களால் நேரடியா தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இப்போ அதையும் தாண்டி ஒரு சூப்பர் பவரா அவர் மாறிடுவாரு. இப்ப இதைத்தான் இவர் வந்து அன்பான தன்னலமற்ற சர்வாதிகார ஆட்சி அப்படின்றாரு பாத்தீங்களா. ஆமா, அன்பான தன்னலமற்ற சர்வாதிகார ஆட்சியாக அது போகும். இப்ப இந்த அமெரிக்கால நடக்குது பாருங்க, ட்ரம்ப் யார் சொல்றதையும் கேட்காம அவர் இஷ்டத்துக்கு இப்போ உலக நாடுகள் பூரா அழிச்சு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. அந்த மாதிரியான ஒரு பிரசிடென்ட், ஒரு தலைமை இந்தியாவிற்கு இருக்கும், தமிழ்நாட்டுக்கு இருக்கும் அப்படின்னா அதை நீங்க விரும்புறீங்களா என்ன? அதுலயே அதிகாரம் ஒரு ஆள்கிட்ட ஒரு இடத்துல குவியும் போது அந்த அதிகார குவியல் மக்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்காது. எந்த அதிகார குவியலுமே அதிகாரம் பரவலாக்கப்படணும்.
அதிகார பரவல் முக்கியம். அதுல இந்த சர்வாதிகாரியாக இருப்பது, சர்வாதிகாரியாக அன்பாக இருப்பது, தன்னலமற்ற சர்வாதிகாரியாக இருப்பது அப்படின்றதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணான ஒரு இது சொற்கள். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரி இருக்க முடியாது.